Keerthusplatter. இன்னைக்கு நாம என்ன சமைக்க போறோம் பாத்தீங்கன்னா mushroom 65. சிம்பிள் இன்கிரிடியன்ட் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் தயிர், 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகுத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், உப்புத்தூள், 1/2 லெமன் எடுத்திருக்கேன், ஒரு பாக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பவுலில் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. 1/2 எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சுக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா டைட்டாக இருக்கணும். லூஸாக இருந்தால் மஷ்ரூம் மேலே மசாலா நிற்காது. அப்புறம் எண்ணெயில் போடும்போது மசாலா தனியாக வந்துடும். சப்போஸ் உங்கள் மாவு ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் கடலை மாவை இன்னும் சேர்த்துக்கோங்க. மாவு நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது 10 நிமிஷம் நல்லா ஊறணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் ஒரு பீஸாக சேர்த்துக்கலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சு சமையுங்க. இப்போ லைட்டாக திருப்பி விடுங்க. இது வேக 5 நிமிஷம் ஆகும். இப்போ இதை நல்லா திருப்பி விடுங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதிலேருந்து எடுத்துடுங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.